ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு 369 டேரோ இன்சைட்ஸ். இது வந்து நம்மளுடைய இந்த சேனல் எதுக்கு யூஸ் ஆகும் போகுது உங்களுக்கு அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் கரியர் அண்டு உங்களுடைய முன்னேற்றம் அண்டு சேலஞ்சஸ் இதெல்லாம் எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த சேனல் முழுக்க இருக்க போகுது. நம்மளுடைய சேனல் அனதர் சேனல் இருக்கு இல்லையா, ட்ரிபிள் டேரோ இன் தமிழ். அதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ரீடிங்ஸ் வந்துட்டு வரும். ஓகேவா? இது வந்து அதர் தேன் லவ்வும் சேர்ந்தும் வரலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் மொத்தத்துக்கு எல்லா விதமான நேரங்களிலும் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு சேனலாக அமைய போகுது. ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பௌர்ணமி உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஷஃபில் பண்ணிட்டேன். லெட் மீ டேக் கார்ட்ஸ் ஒன் பை ஒன். வாவ், ஏஸ் ஆஃப் வான்ஸ். கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் வருது உங்களுக்கு. இது வந்து பேஷனேட், உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச விஷயங்களில் எதுலேயோ ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்க போகுது. ஓகே, ஏஸ் ஆஃப் வான்ஸ் புதுசாக வந்து மறுபடியும் மலரலாம், இல்லை புதுசாக மலரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்டு சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பு. அண்ட் 9 ஆஃப் கப்ஸ். வா, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. ஓகேவா? உங்களுக்கு வரக்கூடிய புதிய விஷயங்கள், புதிய தொடக்கத்தினால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. 3 ஆஃப் ஸ்வாட்ஸ். சில விஷயங்கள் தேர்ட் பார்ட்டிஸ்னால் ஒரு ஹார்ட் பிரேக் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு பாஸ்டில் நடந்த ஹார்ட் பிரேக்கு, அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங். சைல்டு ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப ஊண்டிங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாதிரி தெரியுது. குழந்தை வேணும்னு சொல்லிட்டு குழந்தை இல்லைன்னு சொல்லி சில பேர் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து ஏற்பட போகுது. ஓகே, ஹரஃபன். எஸ், உங்களுக்கான அந்த ஒரு கைடன்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்டு ஒரு வழிகாட்டுதலும் கிடைக்கும். ஓகே, நீங்கள் வந்து முருகரை வணங்கக்கூடியவங்களாக இருந்தால் அவரிடம் இருந்து உங்களுக்கான சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு நியூ பிகினிங்காக எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் வந்து ஒரு சக்ஸஸ் வந்து பார்க்க முடியுது. எல்லாமே வெரி நைஸ். ஓகே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ரைட், அதுதான். யாருடைய அட்வைஸாவது எடுத்துக்கோங்க உங்களுக்கு வருது அப்படின்னா. ஸோ இந்த மன உளைச்சல்லேருந்து வெளியில் வந்துடுங்க. ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் ஆல்சோ த. சில பேருக்கு வந்து நியூ ஜாப் கிடைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கலாம், இல்லை கடல் தாண்டி போய் வேலை செய்யணும், கடல் தாண்டி எனக்கு அப்ராடில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அண்டு ஒரு ஹையர் பொசிஷன் அப்படின்னு நீங்கள் விரும்பிட்டு இருக்கலாம். கிடைக்காம வருத்தப்படுறீங்க, கரியரில் பண பிரச்சனை அப்படிலாம் இருந்ததுன்னா எல்லாத்துலேயும் ஒரு நியூ பிகினிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஒரு நியூ பிகினிங், புது தொடக்கத்துக்கான விதை வந்து ஊன்றப்படும். இங்கே பாருங்கள், அகெயின் நியூ பிகினிங். ஃபூல் இஸ் அகெயின் நியூ பிகினிங். ஸோ யூனிவர்ஸை நம்புங்க. நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். இந்த அளவுக்கு வருத்தப்படாமல் யூனிவர்ஸை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்பி வந்து நீங்கள் இது பண்ணால் இதாகுமோ, இப்படி பண்ணால் ஏதாவது ஆகிடுமோ, பள்ளத்தில் விழுந்துருவோமோ அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் யூனிவர்ஸை நம்புங்க. முருகரை வழிபடக்கூடியவங்களாக இருந்தால் கம்ப்ளீட்டாக முருகரை நம்புங்க. உங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. உங்களுடைய கவலைகள் மாறும். ஓகேவா? அருமையான எனர்ஜிஸ். வா, 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ சில பேருக்குலாம் வந்துட்டு நியூ ஜாப், அதை ஏற்கனவே பார்த்தோம். அது மாதிரி நியூ ப்ரப்போசல் வரலாம். மேரேஜ் வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரியான அமையறதுக்கான ஒரு தொடக்கம் வந்து ஏற்படும். ஓகேவா? ஸோ இங்கே பாங்க, 4 ஆஃப் பென்டிகிள்ஸ். உங்களுடைய பயம் இருக்கலாம், நீங்கள் விரும்புகிற மாதிரி நடக்குமா. அகெயின் 4 ஆஃப் வான்ஸ். ஒரு செலப்ரேஷனை பார்க்க முடியுது. ஓகே, அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ சில பேருக்கு எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் உங்களுடைய ஆல்ரெடி மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் உங்களுடைய பார்ட்னரோட உள்ள லைஃப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பயப்படுற மாதிரி இருக்குது. அது வந்து அந்த ஒரு மனக்குழப்பத்தினால் அப்படி ஏற்படலாம். ஸோ பொறுமையாக இருங்க. உங்களை எஸ், ஆஃப்கோர்ஸ்
பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வந்து அந்த பிரிவு அப்படின்ற விஷயம் ஒன்று உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்றதையும் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இல்லை உங்களுக்கு மணி விஷயத்தில் பிரச்சனைகளோ லேண்டு விஷயத்தில் பிரச்சனைகளோ தேர்ட் பார்ட்டிஸ்னால் இருக்குதா அப்படின்னா அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு இணக்கம் ஏற்படும். சில பேர் வீடு வீடு கட்டுறதுல பிரச்சனை, வீடு வாங்குறதுல பிரச்சனை, அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பொறுமை தேவை. நீங்கள் ஆல்ரெடி எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டாடக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு டேரோ மூலமாக வந்துட்டு நிறையா லைஃப் கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அதனால் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.